ஹாய் ராம் ராம். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கும் எப்பொழுதாவதும். அதை சின்ன ஒரு நல்ல காரியம் பண்ணி அதில் மூடி மறைக்கிறது தான் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். எப்படின்னா, பெரிய ஒரு தனவந்தர் இருந்தார். அவர் நிறைய காடு கழனி சொத்து சுகம் எல்லாம் இருக்குது. ஆனால் யாருக்கும் எதுவுமே தானமே பண்ண மாட்டார். அப்படி இருந்தார். அவருடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஏழ்மையான விவசாயி. அந்த விவசாயி பூசணிக்காய் விதைச்சு பூசணிக்காய்களை மார்க்கெட்டில் விற்று அதனால அவருடைய வாழ்நாளை ஓட்டிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இந்த தனவந்தர் பார்க்குறாரு, அட இவ்வளோ பூசணிக்காயா, இத்தனையும் காசு கொடுத்தா என்ன ஆகுது, காசு கொடுத்து வாங்கினா அப்படின்னு சொல்லி அவர் தெரியாமல் போய் ஒரு பூசணிக்காய் நல்லா பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற பூசணிக்காய் எடுத்துகிட்டு திருடி வீட்டில் கொண்டு வச்சு அதில் குழம்பு வச்சு சாம்பார் வச்சு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணி சுகமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இந்த பெரிய விஷயம், அதாவது பெரிய தனவந்தர் காசு பணம் இருக்குது, செலவு பண்ணலாம், இருந்தாலும் அவர் பண்ணினதுனால இந்த ஏழ்மையான விவசாயி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பூசணிக்காய் திருடினவர் இவர் தான், எங்கள் வீட்டு பூசணிக்காய் திருடினாரு, ஒரு பூசணிக்காய் தான் திருடினாரு, ஆனால் அது கெட்டது தானே, அதனால அவருக்கு பேரே பூசணிக்காய் திருடினவர்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஊரில் கிராமத்தில் எல்லா இடங்கள்லையுமே இவருடைய இந்த பணக்காரர் இந்த ஜமீன்தாருங்கிற பேரை மாறி பூசணிக்காய் திருடினவர் வீடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராவது அட்ரஸ் கேட்டால் கூட பூசணிக்காய் திருடினவருடைய பின்னாடி வீடு, பூசணிக்காய் திருடினவருடைய முன்னாடி வீடு, பூசணிக்காய் திருடினவருடைய பின்னாடி வீடு, இப்படியே மாற்றி மாற்றி பூசணி பூசணி பூசணின்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் பயங்கரமாக ஆயிடுச்சு. இப்படியே காலம் போயிடுச்சு. அவருடைய பையன் வந்தான். பையனுடைய பேரும் பூசணிக்காய் திருடினவருடைய வீட்டு பையன் அப்படிதான் பேர் வந்ததே தவிர அவருக்கு எப்பவுமே நல்ல பேர் கிடைக்கல. அப்போ இவருடைய பேரன் பேரனுக்கும் அதே. பேரன் ரொம்ப வருத்தப்பட்டான், இதை எப்படி மாத்துறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்குள்ளே கொள்ளு பேரன் வந்துட்டான். கொள்ளு பேரன் வெளிநாட்டில் போய் படித்து எல்லாம் பண்ணி, என்ன எப்போ பார்த்தாலும் கொள்ளு தாத்தாவை பூசணிக்காய் திருடினவங்கன்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இவருடைய பேரை நல்ல பேராக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு துறவி வந்தார். அந்த துறவியை போய் இந்த கொள்ளு பேரன் சந்திக்கிறாரு. கொள்ளு பேரன் கதையெல்லாம் சொல்லி, எங்கள் கொள்ளு தாத்தாவை பூசணிக்காய் திருடினவர்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் சாமின்னு வணங்கி கேட்குறாரு. அந்த பெரியவர் சொல்லுவார், வீட்டில் டெய்லி 10 பேருக்காவதும் நல்லபடியாக வயர் நிறைய அன்னதானம் போடுங்க. அந்த அன்னதானம் போடும் பொழுது அந்த பூசணிக்காய் திருடினவங்கிற பேர் மாறும். நீங்கள் 10 நாள் மட்டும் பண்ணிட்டு எங்கிட்ட வாங்கன்னு பாரு. இவரும் இந்த கொள்ளு பேரனும் நிறைய காசு செலவு பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லி அன்னதானம் போடுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் அன்னதானம் போடுவார். எல்லாரும் இவங்க வீட்டில் அன்னதானம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. அப்போது 10 நாள் கழித்து திருப்பியும் அந்த கொள்ளு பேரன் குருஜியை பார்க்க போகிறாரு. அந்த துறவி சொல்கிறாரு, இப்போ என்ன ஆச்சு, டெய்லி நீ 10 பேருக்கு 15 பேருக்கு அன்னதானம் போட்டா இல்லை, இப்போ உங்கள் வீட்டு பேர் என்னன்னு தெரியுமா, டெய்லியும் அன்னதானம் போடுற வீடுன்னு மாறிடுச்சு பாரு அப்படிம்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிலர் கேட்கும்போது, அன்னதானம் போடுறாங்கல்ல அவங்களுக்கு பக்கத்து வீடு, அன்னதானம் போடுறவங்களுடைய கொள்ளு பேரன் அப்படின்னு இவருடைய பேரு மாறி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கெட்ட விஷயம் பண்ணும்போது அந்த கெட்ட பேரு சின்னதா இருந்தாலும், கெட்ட விஷயம் சின்னதா இருந்தாலும் அந்த பேரு மட்டும் நல்லா நிலைக்கும். ஆனால் சின்னதா ஒரு நல்ல விஷயம் பண்ணும் பொழுது அந்த கெட்ட பேரை அதை மாற்றி தருங்கிறத இந்த பூசணிக்காய் திருடின கதையிலேருந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா? இன்னும் இது போல புதுசாக நல்ல நல்ல பழமொழி கதைகள் நம்ம பார்க்கலாம். ராம் ராம்.